நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு. மெய்யான தேவன் இயேசு. திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்திகளை கொண்டு வருகிறோம். திருச்சபையிலிருந்து செய்தியை கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிக்கிறார் என்ற இந்த நேரம், ஆசீர்வதிக்கிறார் என்ற நேரம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் நேரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நேரத்துல அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நேரத்திலே நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் நமக்கு உதவி செய்வார். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்கிறோம். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு வேத தியானத்துக்காக ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு வேத பகுதியிலே ஒரு பகுதியை வாசிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவன் பேசுகிறார். 11ஆம் வசனத்திலே தேவன் இப்போது பேசுகிறார். பலனற்றவர்களுக்கு அவர் உதவி செய்வது லேசான காரியம். பலன் அற்றவனுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பலன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆண்டவர் உதவி செய்கிறவர். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். யாருக்கு உதவி செய்கிறார்? யாருக்கு உதவி செய்கிறார்? பலன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறார். பலன் இல்லாதவருக்கு உதவி செய்கிறார். அது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். அவருக்கு அது லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். காரியம் என்ற தலைப்பிலே நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். காரியம் என்ற தலைப்பிலே வேதத்தை நாம் ஆராய்ந்து இருக்கிறோம். இந்த விஷயத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த விஷயத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் உதவி செய்வது லேசான காரியம். கர்த்தர் ஒரு விசை லேசான காரியம். பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் மனிதர்களுக்கு உதவி செய்வது, மனிதருக்கு உதவி செய்வது அது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். அவருக்கு அது பெரிய விஷயம் அல்ல. அவருக்கு அது ஒரு பெரிய காரியம் அல்ல. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உங்களை பார்த்துதான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்துதான் இப்போது தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உதவும்படி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உதவும்படி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உதவி செய்கிற தேவன். அவர் உதவி செய்கிற தேவன். அவர் சகாயம் பண்ணுகிற தேவன். அவர் சகாயம் பண்ணுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது அவருக்கு பெயர் சகாயர். அவருக்கு பெயர் சகாயர். உதவி என்கிற அந்த வார்த்தைக்கு, உதவி என்கின்ற வார்த்தைக்கு 3 தமிழ் வார்த்தைகள் இருக்கிறது. 3 தமிழ் வார்த்தைகள் உள்ளது. சகாயம் பண்ணுவது, சகாயம் பண்ணுவது, உதவி பண்ணுவது, உதவி பண்ணுவது, ஒத்தாசை பண்ணுவது. ஒத்தாசை பண்ணுவது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஒத்தாசை என்றாலும், ஒத்தாசை என்றாலும், சகாயம் என்றாலும், சகாயம் என்றாலும், உதவி என்றாலும், உதவி என்றாலும் ஒரே பொருள்படுகிற ஆசீர்வாதம். ஒரே பொருள் என்கின்ற ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார். அவர் பலன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய லேசான காரியம். அவர் பலன் இல்லாதவருக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். அநேகர் நினைக்கிறாங்க, அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு பணம் இல்லை, யார் எனக்கு உதவி செய்வா? எனக்கு பணம் இல்லையே, யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி, எனக்கு சுகம் இல்லை, யார் எனக்கு உதவி செய்வா? எனக்கு சுகம் இல்லை, யார் எனக்கு சுகம் தருவார்கள் என்று, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எனக்கு யார் உதவி செய்வா? எங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்று எங்களுக்கு யார் சமாதானத்தை தருவார் என்று சொல்லி, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது, யார் எனக்கு உதவி செய்வார்? எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது, யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பலனை இழந்திருக்கிறீர்கள். நீங்கள் பலனை இழந்திருக்கிறீர்கள். செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செய்ய தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செய்வது அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செய்ய தெரிவது அறியாமல் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அவர் உதவி செய்வார். அவர் உதவி செய்வார். அவர் உதவி செய்வார். அவர் உதவி செய்வார். வேதத்தின் வழியாய் நமக்கு உதவி செய்வார். வேதத்தின் வழியாய் நமக்கு உதவி செய்வார். சபையின் வழியாய் உதவி செய்வார். சபையின் வழியாய் நமக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஜெபத்திலே நமக்கு உதவி
உதவி செய்வார். தேவ ஆவியானவர் நமக்கு சரீரத்திலே உதவி செய்வார். ஜெபத்திலே உதவி செய்வார். ஜெபத்திலே உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். உதவுவாரற்று நீங்கள் இருக்கலாம். உதவுவாரற்று நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒருவர் நமக்கு இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு உதவி செய்வராய் இருக்கிறார். அநேகர் வருத்தத்தில் இருக்கிறாங்க. அநேகர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அவர் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். உங்கள் வருத்தங்களை மாற்றுவார். உங்கள் வருத்தங்களை மாற்றுவார். உங்கள் சமாதான குறைச்சல்களை நீக்குவார். உங்கள் சமாதானத்தின் குறைச்சல்களை நீக்குவார். உங்கள் கடன் பாரங்களை நீக்குவார். உங்களுடைய கடன் பாரங்களை அவர் நீக்குவார். நீங்கள் வடிக்கிற கண்ணீரின் பிரச்சனைகளை அவர் மாற்றுவார். நீங்கள் வடிக்கின்ற கண்ணீரினுடைய பிரச்சனைகளை அவர் நீக்குவார். முடியாத செயல்பாடுகளிலே தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். முடியாத காரியங்களிலே இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் உதவி செய்கிற தேவன். அவர் உதவி செய்கிற தேவன். ஒரு பக்தன் இவ்வாறு சொல்லுகிறான். ஒரு பக்தன் இவ்வாறாக சொல்லுகிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 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 எபினேசர் என்று சொல்லி சொல்றார். எபினேசர் என்று அவனுக்கு சொல்லினார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, தேவன் எல்லா காலத்துக்கும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். தேவன் எல்லா காலத்திற்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நாம் கவனித்தால், உபாகமம் 28வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம். 29வது வசனத்திலே தேவன் என்ன சொல்கிறார்? 29வது வசனத்திலே பார்ப்போம். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். ஒடுக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்கிறார். சாபத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு உதவி செய்கிறார். சாபத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அவருடைய உதவி நமக்கு எவ்விதத்திலும் வந்து சேரும். அவருடைய உதவி நமக்கு எந்த விதத்திலும் வந்து சேரும். தானியேல் 10ஆம் அதிகாரத்தை கவனித்தால், தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் 13வது வசனத்தை வாசிக்கும் போது 13ஆம் வசனத்திலே நீங்கள் கவனிப்பீர்களானால் தூதன் வழியாய் தேவன் உதவி செய்கிறார். தூதர்கள் மூலமாக உதவி செய்கிறார். அவர் உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன். அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் அவரை தேட வேண்டும். அவரை நாம் தேட வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அவரிடத்திலே உதவி கேட்க வேண்டும். அவரிடத்திலே உதவி கேட்க வேண்டும். உதவி செய்யும்படியாய் அவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். உதவி செய்கிறார். நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். அவர் பலம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறார். அவர் பலன் இல்லாதவர்களுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறார். அருமையானவர்களே, அருமையானவர்களே, போர் யுத்தத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு உதவி செய்து ஜெயம் கொடுக்கிறார். போர் யுத்தத்திலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு அவர் கர்த்தராலே உதவி செய்கிறார். 2 சாமுவேலை வாசிக்கிற போது, 2 சாமுவேலை வாசிக்கின்ற போது 10-11ஆம் வசனத்திலே பார்க்கிற போது, கர்த்தர் 11ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நான் பார்க்கின்ற போது யுத்தத்திலே அவர்களுக்கு உதவி செய்தாராம். யுத்தத்திலே அவர் உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகரோடு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகரோடு நாளிலே பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகரோடு வாக்குவாதம் சண்டையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக நாளிலே வாக்குவாதத்தோடு சண்டைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் யுத்தத்திலே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய யுத்தத்திலே கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் நீதி நியாயமாய் நடக்கும் போது தேவன் உங்கள் யுத்தத்திலே அவர் உதவி செய்வார். நீங்கள் நீதி நியாயமாக நடக்கின்ற போது கர்த்தர் உங்கள் யுத்தத்திலே உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் போராட்டம் உள்ளதாக. அநேகருடைய வாழ்க்கையிலே எப்போதும் பார்த்தால் போராட்டமாய் இருந்து கொண்டிருக்கிறது. போராட்டத்திலே சிலர் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்திலே சிலர் தரித்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அந்த போராட்டங்களை மாற்றி, அந்த போராட்டங்களை மாற்றி, சண்டைகளை யுத்தங்களை மாற்றி, சண்டைகளை யுத்தங்களை மாற்றி, பிரச்சனைகளை சமாதான குறைச்சல்களை மாற்றி, சண்டைகளை பிரச்சனைகளை சமாதானமாய் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அமைதியான சூழ்நிலை உண்டு பண்ணுவார். அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக்குவார். சமாதானமான சூழ்நிலை உண்டு பண்ணுவார். சமாதானமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக்குவார். சுற்றிலும் தேவ சமாதானத்தை கட்டளையிடுவார். சுற்றிலும் தேவன் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அவர் யுத்தத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். யுத்தத்தில் அவர் உதவி செய்வார். 2 சாமுவேலை வாசிக்கும் போது, 2 சாமுவேலை வாசிக்கின்ற போது 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் கவனித்தால், 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கின்ற போது செத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு
கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவன். செத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார். அநேகர் தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் தற்கொலையை நோக்கி கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். நான் கடன் பாரத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கண்பாரத்தில் அமைந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சாவுதான் வழி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். எனக்கு சாவுதான் வழி என்று கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, சாவு ஒரு முடிவல்ல. சாவு ஒரு முடிவல்ல. பிரச்சனையை தாங்கிக் கொள்ளாதபடி சாவப் போகிறேன் என்று சொல்லுவது ஒரு சரியான தீர்வு அல்ல. நாளிலே சாவை நாளிலே தேடிக்கொண்டிருப்பது அது ஒரு முடிவல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் சாக தேவையில்லை. நீங்க சாக தேவையில்லை. சாவு என்று சொல்லும்போது வியாதியின் மூலமாக அநேகர் செத்து கொண்டிருக்கிறார்கள். சாவு என்பது அநேக நாளிலே வியாதினாலே செத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவன் உதவி செய்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். செத்துக் கொண்டிருக்கிறவர்களை வாழ வைக்கும் தேவன் இயேசு. செத்து கொண்டிருக்கிறவர்களை வாழ வைக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கும் அந்த கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவும் அந்த கஷ்டத்திலே இருக்கிற யார் எல்லாம் இருக்கிறார் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பக்தன் இவ்வாறு சொல்லுகிறான். பக்தன் இவ்வாறாக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் ஜெபிக்கிறான். விசுவாசத்திலே ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கின்ற போது பரலோக ஒத்தாசை கிடைக்கிறது. பரலோகத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை கிடைக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்கிறது. ஜெபம் நமக்கு ஒத்தாசை செய்யும். அந்த பரலோக வார்த்தை, அந்த விசுவாசம் நமக்கு ஒத்தாசை செய்யும். பரலோகத்தின் வார்த்தை அந்த நமக்கு ஒத்தாசை செய்யும். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு நாள் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஒருவர் போன் பேசிக் கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுமுனையில் இருக்கிறவர் சொல்லுகிறார். அவர் நோக்கி மறுமுனையிலே இருக்கிறவர் சொல்லுகிறார், நான் சாக போகிறேன். எனக்கு நிம்மதி இல்லை. அன்று மறுமுனையில் இருக்கிறவர் சொல்லுகிறார். போன் அட்டெண்ட் பண்ணி பேசுகிறவர் சொல்லுகிறார், நீ சாக தேவையில்லை. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அவரை நம்பு. நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்த போது அவருக்கு விடுதலை உண்டாயிற்று. அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. இப்போ ஒரு நல்ல வேலை செய்கிறார். செய்து கொண்டிருக்கிறார். அவர் சாகவில்லை. பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஆறுதலான காரியங்கள் இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. இப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவரிடத்திலிருந்தே வருகிறது. ஆண்டவர் உதவி செய்வார். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறார்? செத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார். யுத்தத்திலே போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். பலன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறார். தேவன் அப்படி உதவுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். இயேசு நல்லவர் என்று சொல்லுகிறோம். நல்ல தெய்வம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். தைரியமா எல்லா இடத்திலும் அவரை பற்றி சொல்லுகிறோம். எல்லாரிடத்திலும் நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுவது என்ன? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க கவலைப்படாதீங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரண்டை வாருங்க. நல்ல செய்திகளை கேளுங்க. வேதத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கைவிடவே மாட்டார். சங்கீதம் 22:1 சொல்லுகிறது. கைவிடப்பட்டவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு உதவுவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீர் உதவி செய்கிற தேவன். நீர் சகாயர். நீர் ஒத்தாசை தருகிறவர். நன்றி ஆண்டவரே. செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாறட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் இருக்கிறார் அவர்களுக்கு பிரச்சனைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க. அவர்கள் சுகமாக்கப்படட்டும். அவருடைய பிரச்சனைகள் மாறட்டும். அவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்.
உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வீராக. வல்லமை இறங்கி அவர்களை குணமாக்கட்டும். உம்முடைய வல்லமை இறங்கி அவர்களை குணமாக்கட்டும். வல்லமை இறங்கி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உதவி. வல்லமை இறங்கி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்களெல்லாம் குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உதவி கிடைக்கட்டும். அவர்களுக்கு உதவி கிடைக்கட்டும். ஒத்தாசை கிடைக்கட்டும். ஒத்தாசை கிடைக்கட்டும். அவர்களை கரம் பிடித்துக் கொள்ளும். அவர்களை கரம் பிடித்துக் கொள்ளும். ஆசீர்வதி. ஆசீர்வதி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வசனங்களை தியானித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வசனத்தை தியானித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதம்